இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க. அந்த டவுட்ட தான் இப்ப நான் கிளியர் பண்ண போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெக்னிடாக் சேனல் தான். இந்த சேனல்ல வச்சு ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு டவுட்டே கிளியர் பண்ண போறேன். ஏன் வியூஸ் போகலன்றத உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். இப்போ என்னுடைய அக்கவுண்ட்ட நான் வந்து மாத்திக்கிறேன். இது என்னுடைய விளாக் சேனல். இப்போ இந்த விளாக் சேனல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடி வாங்கியிருக்கு. வியூஸ்லேருந்து, சப்ஸ்கிரைபர்லேருந்து எல்லாமே குறைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 மந்த் வீடியோ போடல. அதனால நம்ம சேனல் வந்து அப்படியே ட்ராபேக் ஆயிடும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. நம்மள புடிச்சதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு வீடியோஸ் போகலன்னா, எதுக்காக இந்த சேனல் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு சேனல வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்க பாருங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் போட்டிருக்கேன். 47 மினிட்ஸ் ஆகுது. இங்க 6 வியூ தான் போயிருக்கு. ஆனா, நமக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு நம்ம போட்டோம்னா எவ்வளோ போகும்னா, பாப்புலர் வீடியோவ செக் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஓன் கன்டென்ட் சரிங்களா? ஓன் கன்டென்ட் நான் எப்பயாவது தான் இத நான் வருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய டெஸ்டிங் சேனல் கூட சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்டிங் சேனல் பார்த்தீங்கன்னா, நான் சும்மா தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஆனா இது மானிடைஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் டெஸ்டிங் சேனலா இருந்தாலுமே நான் ப்ராப்பரா போட்டேன். சரிங்களா? இப்போ இதையே வீடியோவ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, Facebookல போட்டேன். Facebookல எவ்வளோ போயிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாரி இங்க பாருங்க கன்டென்ட் பேஜ் போங்க. நான் போட்ட இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. 6, 208, 59, 173, 82, 5 இந்த மாரி போயிருக்கு. ஆனா Facebookல லைவ் ஆஃபர் காமிக்கிறேங்க. ஸோ இது Facebooக்கும் நீங்க இது பண்ணுங்க. எனக்கு Facebooக்கும் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் வந்திருக்கு. அது எப்படின்னு நான் இப்ப சொல்றேன். இப்போ இத பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ நான் வெளிய வந்துடுறேன். Facebooக்க நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து Facebooக்க ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ Facebooக்க நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, இந்த இடத்துல பாருங்க, இங்க லோகோ இருக்கு இல்லையா? இத நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் என்னுடைய டேஷ்போர்ட். இந்த Facebook ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு 2.6K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது உங்க பார்வையில பார்த்தா ரொம்ப கம்மி தாங்க. ஆனா, நான் யூடியூப்ப கம்பேர் பண்ணி இதில வீடியோ போட்டேங்க. ஆனா, இது குறுகிய காலத்திலேயே எனக்கு 2.6K வந்துடுச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நெறைய எல்எல் கூட இருக்கலாம் ஃபாலோவர்ஸ். பட் ஆனா, எப்படி குயிக்கா நான் எடுத்தேன்றது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத நான் டச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நான் வந்து நேத்துக்கு போட்ட வீடியோ பாருங்க. அதே வீடியோ, அதே சமயத்தில அங்கேயும் போட்டேன், இங்கேயும் போட்டேன். இங்க பாருங்க 2.2K, 3K, 1.3K இங்க பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா 1.5K, 1.4K, 25K அந்த மாரி சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ 160K அந்த மாரியெல்லாம் போயிருக்கு. ஸோ Facebookல எனக்கு மானிடைசேஷனும் எலிஜிபிள் ஆகியிருக்கு. அது எப்படின்னு நான் சொல்றேன். இங்க ப்ரொபோஷனல் டேஷ்போர்ட் இருக்கு. நீங்க Facebook ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, பேஜ் கிரியேட் பண்ணி தான் வீடியோ போடணும். அப்படியே போடாதீங்க. நாட் யூஸ். இப்போ ப்ரொபோஷனல் டேஷ்போர்ட நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க. ஸோ இங்க பாருங்க மானிடைஸ் இருக்கா? எலிஜிபிள் ஆயிருக்கு. இன்னும் அமௌண்ட் வந்து ஏர்னிங் பண்ணல. இதெல்லாம் எப்படி பண்ணணும்? என்ன ஏது? ஒரு Facebook டெவலப் பண்ணணும். ஒரு YouTube டெவலப் பண்ணணும்னா, ஒரு நல்ல ஒரு டெக் சப்போர்ட்டர் உங்களுக்கு தேவை. ஸோ அதுக்காக நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்காக இல்ல, உங்களுக்காக. நீங்க டெவலப் பண்ணிக்க. எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. 8946014557 இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். எனி டவுட் எனக்கு கால் பண்ணுங்க.